வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு டேப்பிங் எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். பாடி ஃபுல்லுமே ஒரு பார்ட்டா நீங்க டேப் பண்ணி நியர்பை ஆர்கன்ஸ்க்கு பிளட் சப்ளையை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எக்ஸசைஸ். இது யார் வேணா பண்ணலாம். வயசானவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியல். ஏன்னா அவங்களால வேகமா நடக்கவோ இல்லாட்டி வேகமான ஆக்டிவிட்டிஸ், இன்டென்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க உட்கார்ந்த இடத்துலயே பாடியை டேப் பண்ணி நியர்பை ஆர்கன்ஸ்க்கு அவங்களால பிளட் சப்ளை அதிகப்படுத்திக்க முடியும். ஈவன் சின்ன வயசு ஆளுங்களே கூட நான் மண்டே டு ஃப்ரைடே ஆக்டிவிட்டிஸ் பண்றேன், பட் சாட்டர்டே சண்டே எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படின்னா, சாட்டர்டே சண்டே சிம்பிளாக நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸில் டேப்பிங் எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களுக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக பாடி முழுக்கவே பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இது நம்ம இன்னைக்கு டைமரோட பண்ண போகிறோம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மேலேருந்து கீழே வரைக்கும் பை ஆர்டரில் பண்ண போகிறோம். So first underarm tapping. So to improve the blood supply towards the lung space, okay, chest area. Okay, so underarm ரொம்ப அடியில போய் இல்லை, இந்த இடத்துல எக்ஸாக்டா இந்த இடத்துல டேப் பண்ணணும். 15 seconds இந்த பக்கம், 15 seconds இந்த பக்கம். ஓகே, டேப்பிங். Alternate. Okay. Second one, tapping the rib cage area. Okay. So இந்த breast முடிகிற இடத்துல சைடில் நீங்கள் குண்டாக இருந்தால் கூட உங்களுக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிப் கேஜ்லாம் நல்லாவே ஃபீல் ஆகும். இந்த ரிப் கேஜை நீங்கள் டேப் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லாவே சைடில். ஓகே, எஸ். ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் டேப் பண்ண எதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 by 1 கூட ஒரு பக்கம் சாஞ்சிட்டு 15 seconds. ஓகே, ஸோ ஒரே நேரத்தில் பண்ண டஃப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த சாய்ஸ், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட டேப் பண்ணலாம். பட் இது நல்லாவே எஃபெக்டிவாகவே இருக்கும். தேர்ட் ஒன், ஸ்டொமக் ஏரியா. ஸ்டொமக்கை நீங்கள் டேப் பண்ணக்கூடாது. உங்களோட ரைட் பாமை வச்சு உங்களோட ரைட் சைடில் ஆரம்பித்து லெஃப்ட்டுக்கு போய் கிளாக் வைஸில் ப்ரெஸ் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணக்கூடாது. கொலோனோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அதோட டைரக்ஷனில் தான் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த லிவர் போர்ஷன் கிட்ட ஆரம்பிக்கிறீங்க, பேன்க்ரியாஸ் சைட் வரீங்க, கொலோன் டைரக்ஷன்லேயே பண்ணுறீங்க. ஸோ கிளாக் வைஸ் மட்டும்தான் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லாவே ப்ரெஸ் பண்ணலாம். 30 seconds. ஸோ நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 drop ஆயில் போட்டு நீங்கள் வெறும் உடம்புல பண்ணிங்கன்னா இன்னுமே ப்ரெஷர் நல்லாவே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ட்ரெஸ் இழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 drops ஆயில் போட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணலாம். பட் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணக்கூடாது, கிளாக் வைஸில் மட்டும்தான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், டேப்பிங் த க்ளூட்டஸ். சைடு ஹிப்பையும் டேப் பண்ணக்கூடாது, உங்கள் லோவர் பேக் எலும்பையும் அடிக்கக்கூடாது. ஓகே, இந்த ஃபேட்டி மசில் எக்ஸாக்டாக க்ளூட்டஸ் தான் டேப் பண்ணணும். 30 seconds. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், டேப்பிங் த இன்னர் தை. ஸோ இப்போ நீங்கள் காலை மடக்கும் போது எந்த இடத்துல மடிப்பு விழுகுதோ அந்த இடம். தொடையும் தட்டக்கூடாது, அடிவயிறையும் தட்டக்கூடாது. திஸ் பேண்டி லைன். ஓகே, எஸ். 30 seconds. It improves the blood supply towards the reproductive system. Next one, tapping the calf muscle. Okay, நல்ல காலை மடக்கி உட்காந்துக்கிறீங்க, ஃபூட்டை தூக்க வேண்டாம், நல்லாவே ஃப்ளாட்டாக வச்சுக்கிறீங்க.
ஓகே, சாஃப்டாக டேப் பண்ணக்கூடாது, நல்லாவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேப் பண்ணலாம். ஓகே, 30 செகண்ட்ஸ். Last one, tapping the foot. Okay, so inner side of the foot, ஓட டேப் பண்ணுறீங்க. ஸோ ஏரில் தூக்கி தான் டேப் பண்ணணும். ஸோ கையை நல்லா தரையில் ஊனிக்கிறீங்க. ஓகே, ஸோ காலை தூக்கி tapping the inner side of the foot. 30 seconds. குறைஞ்சு கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்கள் சேரில் உட்காந்துட்டு கூட பண்ணலாம். ஸோ நம்ம தலையிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பாடி பார்ட்டாக டேப் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ். சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்களுக்கு நல்லா தெரியும், அவங்க பார்த்துருப்பாங்க. பார்க்லாம் வந்து வயசானவங்க கையில் டேப் பண்ணால் கை வலிக்குதுங்கிறதுக்காக டேப்பிங் ஸ்டிக் வச்சு டேப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது எஃபெக்டிவ் வே டு இம்ப்ரூவ் த பிளட் சர்க்குலேஷன் உடம்பு முழுக்கவே. வயசானதுக்கு அப்புறம் ஸ்டிக் வச்சு டேப் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். பட் இப்போது நீங்கள் கையாலேயே டேப் பண்ணலாம், கைக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அண்டர் ஆர்ம் டேப்பிங் பண்ணோம், அதுக்கப்புறம் ரிப்கேஜ் பண்ணோம், ஸ்டொமக் ப்ரெஸிங் பண்ணோம், க்ளூட்டஸ் டேப்பிங் பண்ணோம், இன்னர் தை டேப்பிங் பண்ணோம், காஃப் மசில் அண்ட் ஃபுட். ஓகே, ஸோ டைமரோடு இருக்குது, வீடியோ பார்த்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் டு இம்ப்ரூவ் த பிளட் சர்க்குலேஷன். தேங்க்யூ.